ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சஞ்சய் ஃபிஷ் ஃபார்ம் சேனலிலிருந்து உங்கள் செல்வி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ஒன்று அருமையான வீடியோங்க. உன்னை மதிக்காதவர்களை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் மிகவும் முக்கியமானது மரியாதை. மனிதன் பணம் இல்லாமலே வாழ முடியும், ஆனால் மரியாதை இல்லாமல் வாழ முடியாது. ஏனென்றால் மரியாதை என்பது நம்முடைய தன்மானத்தின் அடையாளம். ஒரு விஷயத்தை தெளிவாக நினைவில் கொள்ள வேண்டும். உன்னை யாராவது மதிக்கவில்லை என்றால் அது உன் குறை அல்ல, அது அவர்களுடைய குணம். முதலில் உன்னையே நீ மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் தன்னை மதிக்காமல் இருந்தால் உலகம் அவரை மதிக்காது. நீ உன் நேரத்தையும் உன் உணர்வுகளையும் உன் வாழ்க்கையையும் மதிக்க ஆரம்பித்தால் மற்றவர்கள் உன்னை மதிக்க வேண்டிய நிலை தானாகவே உருவாகும். அதனால் மற்றவர்களிடம் மரியாதை எதிர்பார்ப்பதற்கு முன்பு நீ உன்னையே மரியாதையுடன் நடத்தி கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பிடிக்க முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் எல்லாரையும் பிடிக்கணும்னு நினைக்கிறது ஒரு தவறான எதிர்பார்ப்பு. நீ எவ்வளவு நல்லவளாக இருந்தாலும் சிலர் உன்னை தவறாக பார்க்கத்தான் போகிறாங்க. அதனால் எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்தணும் முயற்சி செய்கிறத விட உன் மனசாட்சிக்கு சரியான வாழ்க்கையை வாழ முயற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னை மதிக்காதவர்களிடமிருந்து விலகி இருக்கிறது தவறில்லை. சிலர் நம்ம தொடர்ந்து அவமதிப்பாங்க, நம்ம காயப்படுத்துவாங்க. அப்படிப்பட்டவங்களோட நெருக்கமாக இருப்பது நம்மளுடைய மனநிலையை ரொம்ப ரொம்ப பாதிக்கும். அதனால் உன்னை மதிக்காதவர்களிடமிருந்து தூரம் வைப்பது ஓடி போவதல்ல, அது உன்னை நீ பாதுகாத்து கொள்வது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது உன்னை குறை சொன்னால் அல்லது அவமதித்தா உடனே பதில் சொல்லணுங்கிறது இல்லை. சில நேரங்களில் அமைதியாக இருக்கிறது மிகச்சிறந்த பதிலாக இருக்கும். அமைதி என்பது பலவீனம் கிடையாது, அது ஒரு பெரிய வலிமையோட அடையாளம். உன்னை எல்லோருக்கும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் உன்னை புரிஞ்சு கொள்ள விரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீ எவ்வளோ விளக்கினாலும் எந்த பலனும் இருக்காது. அதனால் உன்னை புரிஞ்சு கொள்ளாதவங்களுக்கு உன்னை நிரூபிக்க முயற்சி செய்கிறத விட உன்னை புரிஞ்சு கொள்ளும் மனிதர்களோட பழகிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையான இடத்துல இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கும் சரி என்று சொல்வது நல்ல மனம் அல்ல, அது ஒரு பலவீனம். இல்லை என்று சொல்லும் தைரியம் வாழ்க்கையை பாதுகாக்கும் ஒரு முக்கியமான திறன். மன்னிப்பது நல்லது, ஆனால் மறந்துவிடக்கூடாது. உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னிப்பது உன் மன அமைதிக்கான அவசியம். ஆனால் அவர்கள் செய்த தவறுகளை மறந்தும் மீண்டும் நம்புவது உனக்கு தீங்காக இருக்கலாம். அதனால் மன்னிக்கலாம், ஆனால் அதே தவறு மீண்டும் நடக்காதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உன் வளர்ச்சியிலேயே கவனம் செலுத்த வேண்டும். உன்னை மதிக்காதவர்களை நினைத்து கவலைப்படுவதற்கு பதிலாக உன் வாழ்க்கையை முன்னேற்றுவது முக்கியம். நீ முன்னேற ஆரம்பித்தால் உன்னை மதிக்காதவர்கள் கூட ஒரு நாள் உன்னை மதிக்க வேண்டிய நிலை கண்டிப்பாக வரும். உன் வளர்ச்சி தான் உன்னை பற்றி பேசும் மிகப்பெரிய பதில். சரியான மனிதர்களை தேர்வு செய்வது மிக மிக முக்கியம். எல்லாரையும் வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை புரிந்து கொள்ளும், உன்னை மதிக்கும், உன்னை ஆதரிக்கும் மனிதர்களுடன் இருப்பது வாழ்க்கையை மிகவும் அழகாக்கும். தவறான மனிதர்கள் வாழ்க்கையை சிரமமாக்குவார்கள். சரியான மனிதர்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவார்கள். உன்னை மதிக்காதவர்கள் வாழ்க்கையில் வரலாம், அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அவர்களை எப்படி சமாளிப்பது என்பது முழுவதும் உன் கையில் தான் உள்ளது. நீ உன்னை மதிக்க ஆரம்பித்த அந்த நொடியிலிருந்து உலகமும் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். உன் மதிப்பு யாருடைய வார்த்தையாலும் குறையாது, அது உன் மனதின் வலிமையால் தீர்மானிக்கப்படும். அதனால் உன்னை மதிக்காதவர்களை மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம். உன்னை மதிக்காத இடத்தில் நீ நீண்ட நேரம் தங்காமல் இருப்ப கற்றுக்கொள். அதுவே உண்மையான சுயமரியாதை கொண்ட மனிதர்களின் வாழ்க்கை முறையாகும்.